வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து அரைச்சி விட்ட சாம்பார் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு முக்கியமான டேஸ்ட் தரத்துக்கு நம்ம பரங்கிக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சின்ன துண்டு பரங்கிக்காய் சூப்பராக டேஸ்ட்டாக சாம்பாரை வர வைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பரங்கிக்காயை பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிப்போம். இது வந்து சார்ஜபிள் லைட்டருங்க, அமேசானில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ ஒரு குக்கரை எடுத்துப்போம். குக்கரில் சின்ன குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் துவரம்பருப்பு போட்டு நறுக்கி வச்ச பரங்கிக்காயும் போட்டு தண்ணியை விட்டு நல்லா 3 விசில் விட்டு எடுத்து தனியாக ஓரமாக வச்சுருங்க. இப்போ இவங்க ரிலீஸ் ஆன பிறகு இவங்கள ஓப்பன் பண்ணி இந்த தோரம்பருப்பையும் இந்த பரங்கிக்காயும் நல்லா கரண்டியாலேயே ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அப்படியே ஸ்மாஷ் பண்ணிட்ட பிறகு அடுப்பு மேலே ஏற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு, சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு, அப்புறம் 2 தக்காளியும் போட்டுட்டு 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுங்க. கொஞ்சமாக கல் உப்பு, தேவையான சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு போடுங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் நம்ம வந்து இந்த சாம்பாரோட சேர்த்துற போகிறோம். இப்போ மறுபடியும் இவங்களை கருவேப்பிலை போட்டுட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விடுங்க. இல்லை 1 விசில் விட்டால் கூட போதும். இப்போ நம்ம குக்கர் விசில் வந்த பிறகு இறக்கி வச்சுட்டு அதே ஒரு வானிலை எடுத்துப்போம். அந்த வானிலையில் 1 ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. அதில் கடலைப்பருப்பு, தனியா, தேங்காய், காஞ்ச மிளகா, வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இவங்க எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சி ஜாரில் ஆற வச்சு போட்டுக்கோங்க. இவங்க ஆறின பிறகு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயில் கடுகு தாளி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அரைச்ச விருது ரெடி ஆயாச்சு. இப்போ மறுபடியும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே ஏற்றிட்டு இவங்களை நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி வச்ச விழுதையும் கொஞ்சமாக கடுகு தாளி போட்டு வச்சுருக்கோம்ல அவங்களையும் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சுட சுட சாதத்தை போட்டு இவங்களை நம்ம நெய் விட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்டான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.